அவசரமாக இப்படி ஒரு தேர்தல் முறையில் வாக்காளர்களின் உரிமையை பாதிக்கிற, இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஒரு சட்ட உரிமையாக இருக்கிற வாக்காளர் உரிமையை பாதிக்கிற வகையில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுவும் சட்ட நடைமுறையை பின்பற்றாமல் இந்த முறையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படை உரிமைகளுக்காக, தமிழக குடிமக்களின் உரிமைகளுக்காக, இந்திய குடிமக்களின் வாக்காளர் உரிமையை காக்க வேண்டும், இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதில் குடிமகனின் பங்கும் இருக்க வேண்டும், அது வாக்களிப்பதன் மூலம்தான் இருக்க முடியும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அதே போல் தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து மற்ற கட்சிகளும் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க.